பொதுவாக இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆசை பாசை அன்பா பண்பா காதலிச்சவங்க கூட உங்களை கைவிட்டுருவான். அந்த காதல் திருமணம் நடந்த குடும்பம் ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற உடனே டைவர்ஸில் போய் தான் முடியும். தனுசு ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய அப்பாவோ மாமனாரோ மாமியாரோ அம்மாவோ இறந்துருவாங்க. அர்த்தாஷ்டம சனி பகவான் நடக்குது. இப்போ அஷ்டம சனிக்கு யூக்கள் என்ன? தனுசு ராசிக்காரர்கள் ஆண்களுக்கு ஒரு மோக பார்வை இருக்கு. பெண்கள் மேல தனிப்பட்ட ஒரு மோகங்கள் இருக்கு. சிவாய், நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 1/8/2026 ஆகஸ்ட் மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் கிரகங்களுடைய கோச்சார பலன் யாருக்கு பலன் கொடுக்க போகுது, யாருக்கு பலவீனமாக போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான், தட்சிணமூர்த்தி. படித்த ஜாதகங்க நீங்கள், பண்புள்ள ஜாதகம் நீங்கள். வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழணும். தன்னுடைய தாய் தகப்பன் மேலே, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மேலே அன்பு பண்பாக வாழணும் அப்படின்னு ஆசைகளோடு வாழக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. ஒரு குறிக்கோள் இருக்கும். நான் கலெக்டர் ஆகணுங்கிற ஆசை தான் கலெக்டர் ஆகிற படிப்பு தான் படிப்பாங்க. இன்ஜினியர் ஆகணுங்கிற இன்ஜினியரிங் படிப்பு தான். காவல்துறையில் பணிபுரியணும்னா காவல்துறையில் பணிபுரியக்கூடிய ஆசைகள். இந்த மாதிரியான ட்ரீமில் வாழக்கூடியவங்க தான் நீங்கள். இந்த மாதம் உங்களுக்கு யோகந்தாங்க. இந்த 8வது மாதம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தருணம் 100க்கு 100 உண்டு. பொதுவாக இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நேரங்காலங்கள் நல்லா இருக்கும் போதே வாழ்க்கையை பக்குவம் பண்ணிக்கணும். பல ஏமாற்றங்களை அடைஞ்சிருந்த ஜாதகமும் நீங்கள் தான். சிறு வயதில் முதல் கஷ்டப்பட்டவங்களும் நீங்கள் தான். பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சிறு வயசுக்குள்ளேயே கல்யாணம் காட்சிகள் நடந்துடும். காதல் திருமணம் தான் நடக்கும். அந்த காதல் திருமணம் நடந்த குடும்பம் ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகி குழந்தை பெற்ற உடனே டைவர்ஸில் போய் தான் முடியும். ஆசை பாசை அன்பா பண்பா காதலிச்சவங்க கூட உங்களை கைவிட்டுருவான். உங்கள் அமைப்பு, ஜாதக அமைப்பு அப்படி. தனுசு ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய அப்பாவோ மாமனாரோ மாமியாரோ அம்மாவோ இறந்துருவாங்க. இது விதியும் கூட. இல்லை, 2 பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காமையும் போகலாம். 2 பேரில் ஒருத்தருக்கு கண்டங்கள் வந்துட்டும் போகலாம். ஐசியூவில் போய் இதுட்டு வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு நேரமும் உண்டு. ஆனால் கணவன் மேலே அளவு கடந்த ஆசை பாசங்கள் இருக்கும். தனுசு ராசிக்கார பெண்கள். தனுசு ராசிக்கார பெண்களுடைய கணவர் தன்னுடைய தாய் மேலே தகப்ப மேலே அளவு கடந்த பாசமாக இருப்பார். அது கூட உங்களுக்கு பிடிக்காது. இருந்தாலும் குறிக்கோளோடு வாழக்கூடியவங்க. அர்த்தாஷ்டம சனி பகவான் நடக்குது. இப்போ அஷ்டம சனிக்கு யூக்கள். தனுசு ராசியில் ஆண்கள் இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவுக்கு ஆகாது. நேரம் சரியில்லை. அரசியல் பிரவேசமோ ஆன்மீக பிரவேசமோ உங்களை ஹோப் பண்ணி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையை பிரதிபலித்து கொடுக்கும். இது ஒரு தருணம் சொல்லலாம். இந்த தருணத்தை கைவிட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையக்கூடிய தருணம் உண்டு. தனுசு ராசியில் உள்ள ஆண்களுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஆகாது. அண்ணன் ஆகும், தம்பி ஆகாது. எதிரி மாதிரி இருப்பார். அதனால் கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. குறிக்கோளோடு வாழுங்க. நம்ம நல்லா இருக்கணும், தான் கணவன் மனைவி நல்லா இருக்கணும், அப்பா அம்மா அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாங்கி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை உண்டு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்க.
தனியாக வாழ்ந்தாலும் தான் சொந்த பந்தத்துங்களை மறந்துடாதீங்க. சந்தோஷமாக நீங்கள் வாழக்கூடிய நேரங்காலங்கள் வருது. பல தானங்கள் பண்ணக்கூடிய நேரம் வருது. தர்மங்கள் பண்ணக்கூடிய நேரங்கள் வருது. உலக புகழ் பெறக்கூடிய ஒரு தருண காலங்களும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன, தனுசு ராசிக்காரர்கள் ஆண்களுக்கு ஒரு மோக பார்வை இருக்குது. பெண்கள் மேலே தனிப்பட்ட ஒரு மோகங்கள் இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. சிரித்து பேசி பழகுவீங்க. அது வினையாக விபரீதமாக வந்து முடிஞ்சிடும். கவனத்தை சிதைச்சிக்காதீங்க. கருத்துள்ள மனையில் கலகங்கள் ஏற்படாமல், கட்டின மனைவிக்கு துரோகங்கள் பண்ணாமல், இனி வரும் மாதத்தில், வருஷத்தில் நீங்கள் தெளிவாக கொண்டு போனீங்கன்னா நீங்கள் தான் ராஜா. இந்த பிரபஞ்சத்தின் ராஜாவே நீங்கள் தான். நல்லா வாழலாம். வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழலாம். இந்த மாதம் உங்களுக்கு 8வது மாதம். அற்புதமான ஒரு மாதம்னு சொல்லலாம். உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதம்னு சொல்லலாம். கடக ராசியில் தான், கடக ராசியோடைய மாதம்தான் இது. கடக ராசியில் தான் குரு பகவானும் இருக்கார். குரு சந்திர யோகத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குது. தாயை மதிங்க, மாமியாரை மதிங்க. இப்படி 2 பேரையும் மதித்து அவங்க சொல் பேச்சு கேட்டு வாழ்ந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் இலக்கை நீங்கள் அடைஞ்சிடலாம். எந்த ஒரு இடையூறலும் வராது. சூப்பரான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் 100க்கு 100 உண்டு தனுசு ராசிக்கார அன்பர்களுக்கு. பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக வாழணும். ஏமாற்றம் மட்டும் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் 0வாக போயிடுவீங்க. கன்னியாஸ்திரி ஜாதகமாக போயிடும். அடுத்து திருமண ஏற்பாடுகள்லையும் இருதாரத்து தோஷமும் நடக்கக்கூடிய தருணமும் உண்டு. கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. தனுசு ராசிக்காரா ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குரு கடாட்சியம் இருக்குது. குரு கடாட்சியம் இருக்கும்போதே நம்ம வாழ்க்கையை வந்து தெளிவாக கொண்டு போயிடணும். ஜோதிட விதிமுறைகளுடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது. இருந்திருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து, என்னுடைய காலங்கள் எப்படி இருக்கும், இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும், என்னுடைய ராசி கட்டங்களுடைய தருணம் என் வாழ்க்கை என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு முறையான ஒரு அமைப்பை பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.